வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் சரி செய்வது போல் வந்து வீட்டிலிருந்த நகைகளை திருடிச் சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். மொபைல் கடை பூட்டை உடைக்க முயன்றவரை துரத்தி பிடித்த இளைஞர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டசபையில் தற்காலிக சபாநாயகர் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலம் மேற்கு பகுதி சரகத்திற்குட்பட்ட மங்கலம் காவல் நிலையத்தில் கடந்த 19/8/2026 அன்று கீழ் சாத்தமங்கலம் பழனிநகர் தவமணி நகர் என்பவர் வீடு திறந்து இருந்தபோது ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் சரி செய்வது போல் வந்து வீட்டிலிருந்த நகைகளை திருடி சென்று விட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் மங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. திரு சத்யசுந்தரம் IPS, திரு கலைவாணன் IPS அவர்களின் உத்தரவின் பேரில் திரு சுப்பிரமணியன் PPS அவர்களின் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர்கள் பெரியசாமி, இளமுருகன் அவர்களின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு SP வெஸ்ட் கிரைம் டீம் ஹெட் கான்ஸ்டபிள் ராஜரத்தினம், ரங்கராஜ், பிரபு மற்றும் மங்கலம் கிரைம் பத்மநாபன் ஆகியோர் அடங்கிய தனிப்படை அமைத்து உடனே சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு விசாரணை செய்ததில் அடையாளம் தெரியாத நபர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனே அங்கு பொருத்தி வைக்கப்பட்டிருந்த CCTV கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளி சென்ற வழி முழுவதும் CCTV பதிவுகளை ஆராய்ந்ததில் புதுச்சேரி சானரப்பேட்டை நடுத்தருவை சேர்ந்த ரவிசங்கர் வயது 30 ரவீந்திரன் என்பவரை பிடித்து சாட்சிகள் முன்னிலையில் கைது செய்து அவரிடம் விசாரணை செய்ததில் அவர் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். வழக்கின் சொத்தை மீட்டு சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். மேலும் இந்த குற்ற வழக்கை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருந்த புதுச்சேரி STF மற்றும் மேட்டுப்பாளையம் கிரைம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த குற்ற வழக்கை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்து களவு சொத்தை மீட்ட மேற்கு குற்றப்பிரிவு காவலர்களுக்கும் மற்றும் மங்கலம் காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்களையும் புதுச்சேரி TAG திரு சத்யசுந்தரம் IPS, புதுச்சேரி SSP திரு கலைவாணன் IPS மற்றும் புதுச்சேரி SP சுப்பிரமணியன் PPS வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் அவர்களும் வெகுவாக பாராட்டினார்கள். புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரியூரில் மொபைல் கடையின் பூட்டை உடைத்து திருட முயன்றதாக கூறப்படும் நபரை அப்பகுதி இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியூரில் இந்தியன் வங்கி அருகே உள்ள மொபைல் கடையில் நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் கடையின் பூட்டை உடைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஆயுதங்களை பயன்படுத்தி பூட்டை உடைக்க முயன்றதை அப்பகுதி இளைஞர்கள் கவனித்துள்ளனர். இதனையடுத்து இளைஞர்கள் அவரை சுற்றி வளைக்க முயன்ற போது அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. எனினும் விடாமல் துரத்தி சென்ற இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை வில்லியனூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட நபர் கேரளாவை சேர்ந்தவர் என்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த விவகாரத்தில் அடுத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிடிபட்ட நபரை விடுவிக்க மங்கலம் தொகுதியை சேர்ந்த அரசியல் பிரமுகர் ஒருவர் போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்களை துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்வதில் போலீசார் தயக்கம் காட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டசபை செயலருடன் இணைந்து சட்டசபை வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள், மேசைகள், மைக் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் பார்வையிட்ட அவர் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் ஏற்பாடுகளை முழுமையாக தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் உள்ள மரோமா கலையரங்கில் ஷிஃப்டிங் ஸ்டோன் என்ற தலைப்பில் கைவினை கண்காட்சி நடத்தப்படுகிறது. இங்கு பீங்கான் கலைப்பொருள்கள், ஓவியங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஹர்ஷ் படேல், ஷரதா ஜோஷி மற்றும் ஓவியர் ஹப்ரீஷ் துமாசியா ஆகிய 3 கலைஞர்களின் பீங்கான் கலைப்பொருள்களும் ஓவியங்கள் முற்றிலும் மாறுபட்ட செயல்முறைகள் மற்றும் உணர்வுகளின் மூலம் வண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளன. செப்டம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கலை கண்காட்சியை வெளிநாட்டவரும் ஆரோவில் வாசிகளும் ஆர்வத்துடன் கண்டு வருகின்றனர். திருபுவனை பெரியபேட் புதுமனை தெருப்பகுதியை சேர்ந்தவர் ராசு மகன் ஐயப்பன், வயது 46. இவர் மங்கலம் பகுதியிலுள்ள மருந்து தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார்.
இந்நிலையில் நேற்று ஐயப்பன் வீட்டில் புதிதாக சுவிட்ச் பாக்ஸ் வைக்கும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். அப்பொழுது அலறல் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து அவரின் மகள் வந்து பார்க்கும் பொழுது மயக்க நிலையில் கிடந்த அவரை மீட்டு திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறிவிட்டனர். இதுகுறித்து மகன் சஞ்சய் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் தாக்கி தனியார் நிறுவன ஊழியர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்வழி சான்று வழங்க கோரி கல்லூரி மாணவ மாணவிகள் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயில் முன்பு நேற்று மாலை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாய்வழி சான்று கேட்டு பல நாட்களாக மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் உரிய சான்றிதழ் வழங்கப்படாமல் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தாய்வழி சான்று இல்லாததால் கல்லூரி சேர்க்கை மற்றும் தற்பொழுது நடைபெற்று வரும் சென்டாக் சேர்க்கை நடவடிக்கைகளில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். தாய்வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையிலும் புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயில் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,950 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,19,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.